இருக்கிறதுலே ஈஸியான கொஸ்டின்லேருந்து யாருமே தொட முடியாத கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். எதுலனா நம்ம எல்லாத்துக்குமே தொல்லை கொடுக்குற ஃபிசிக்ஸில் தான். நம்ம ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டர்ஸ் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு டாபிக் நீங்கள் எடுத்திங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியான கொஸ்டின்லேருந்து அந்த லெசனில் அதுக்கு மேலே கொஸ்டின் கஷ்டமாக கேட்க முடியாத அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸுக்கு பேர் நம்ம ஃபிசிக்ஸ் லெவல் அப் சீரீஸ். இதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட் மெஷர்மெண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் டைமென்ஷன், மோஸ்ட் ரிப்பீட்டடான டாபிக். இந்த டாப்பிக்கில் இருக்கிறதுலே ஈஸியான கொஸ்டின்லேருந்து யாருமே பார்க்காத கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்புறம் இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 10மே பேசிக் அண்ட் சிம்பிளான கொஸ்டின் தான். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் டைமென்ஷன் எழுத முடியும். இப்போ மாஸோட டைமென்ஷன் m, ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் L(T⁻²). இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா mL(T⁻²). இதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி? அதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் நீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். இப்போ தான் நீட் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு MLT நான் என்னன்னே தெரிலனா கூட நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் கான்செப்ட்லாம் கவனித்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதனால் கான்செப்டே தெரியலனா கூட இந்த வீடியோ பாருங்கள். வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி? எனர்ஜியோட ஃபார்முலா வந்து என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட டைமென்ஷன் இப்போ தான் பார்த்தோம், mL(T⁻²). டிவோடது L. அப்போ இது ரெண்டு சேர்த்தா mL(T⁻²). தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் லீனியர் மொமெண்டம்? லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா வந்து என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. மாஸோட டைமென்ஷன் m, வெலாசிட்டியோட டைமென்ஷன் L(T⁻²). இப்போ மொமெண்டமோட டைமென்ஷன் mL(T⁻²). இதுதான் மொமெண்டமோட டைமென்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்குற பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியும், ஆனால் இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். A physical quantity is given by P = force into displacement divided by time. What is the dimensional formula P? P = force into displacement divided by time. இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன முன்னாடி பார்த்தோம், mL(T⁻²). சாரி, L² இல்லை, mL(T⁻²) இன்ட்டு டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் L, Tயோட டைமென்ஷன் T. மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ m இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் L²T⁻². இந்த டீயை மேலே கொண்டு போவாங்க, இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். இப்போ T⁻1. இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்கள், mL²T⁻3. இதுதான் பவரோட டைமென்ஷன். டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு இப்போ தான் பார்த்தோம், mL(T⁻²) பை ஏரியாவோட டைமென்ஷன் L². இது மேலே போச்சுன்னா mL, இங்கே 1 இருக்குது, 2 -1 ஆகும், -1 T⁻². இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. அடுத்து ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா வந்து என்ன? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த்தோட டைமென்ஷன் L, ஒரிஜினல் லென்த்தோட டைமென்ஷன் L. இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ இது டைமென்ஷனே இல்லை. இப்போ டைமென்ஷனே இல்லைன்னா எப்படி எழுதணும்? m0L0T0. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து என்னது? டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டி. சில நேரத்தில் கொஸ்டினில் இப்படி கேட்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டால், அது மாதிரி ஸ்ட்ரெயின்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயின் தான் டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டின்னு எழுதிடணும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் இம்பல்ஸ்? இம்பல்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? அதுக்கு நம்ம ஃபார்முலா இம்பல்ஸ்னால் ஃபோர்ஸ் இன்டூ டைம். அடிக்கடி பார்த்துக்கோங்க, ஃபோர்ஸோட டைமென்ஷன் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன்லாம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக டைம் சேவ் பண்ணி கொஸ்டின் போட முடியும். mL(T⁻²) இன்டூ T. அப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா mL(T⁻1). இதுதான் இம்பல்ஸோட ஃபார்முலா. வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷர்? ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ப்ரெஷர்னால் வந்து என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ தான் பார்த்தோம், mL(T⁻²) / L². அப்போ
L power minus 1 T power minus 2. இதுதான் ப்ரெஷரோட டைமென்ஷன். இதே தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எழுதியிருப்போம். M L power minus 1 T power minus 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் டார்க்? இப்போ டார்க்கோட ஃபார்முலா வந்து என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? M L T power minus 2 இன்ட்டு L. டார்க்கோட டைமென்ஷன் M L ஸ்கொயர் T power minus 2. இதுதான் டார்க்கோட டைமென்ஷன். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்? ஆங்குலர் மொமெண்டோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். இப்போ மாஸோட டைமென்ஷன் M, வெலாசிட்டி டைமென்ஷன் L T power minus 1, ரேடியஸோட டைமென்ஷன் L. அப்போது ஆங்குலர் மொமெண்டம் போடுறது M L ஸ்கொயர் T power minus 1. இதுதான் ஆங்குலர் மொமெண்டமோட டைமென்ஷன். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாவ் சேம் டைமென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து சேம் டைமென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் இல்லை. நீங்கள் வந்து 4 ஆப்ஷனையும் பார்த்தா நீங்கள் நிறைய சம் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது வந்து சேம் டைமென்ஷன். இப்போ டேரெக்டாக சொல்லணும்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எப்படின்னா ஒர்க், அதோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ML T power minus 2 இன்ட்டு டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் L. இப்போ ML ஸ்கொயர் T power minus 2. இது வந்து ஒர்க்கோடது. இதுவே டார்க்கோடது இப்போ தான் பார்த்தோம். அதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு அதுக்கும் அதே தான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இப்போ ML T power minus 2 டு L. அப்போ ML ஸ்கொயர் T power minus 2. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். இப்போது இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஈஸியான கொஸ்டின்லாம் எதுனா டைமென்ஷன் ஃபார்முலா சிம்பிளாக கேட்குறாங்களே அது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். இதிலே கொஞ்சம் ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த லெவலும் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெவலில் இதோட டிஃபிகல்ட்டி அதிகமாகிட்டே போவோம். அடுத்தலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.